ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு பகுதி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அதை நிலைநாட்ட முயன்று கொண்டிருந்த காலத்தில் இப்பொழுது அந்த மக்கள் இவரை கைவிட்டுருவாங்க. என்ன போய் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்துவிட்டு உதயநிதிக்கு கீழே இருப்பதற்கு நீ திமுகவுக்கு போகிறாய், வெட்கமாக இல்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை வழங்குவார்கள், போய் நிறுத்தி வைத்து விட்டு வருவார். 30 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடக்கிறது. எந்த ஒரு வழக்கும் 30 ஆண்டுகளுக்கு குறைவாக எல்லா நீதிமன்றங்களுக்கும் போய் நடந்து முடியாது என்கின்ற காரணத்தினாலே ஒருவனும் தன்னுடைய வாழ்நாளைக்குள் தண்டனை அனுபவிக்க மாட்டான். அவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது துரைமுருகனின் மீது 2002 வழக்கு போடப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த வழக்குகள் ஒழிக்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு நீதிபதி அதை தோண்டி எடுத்திருக்கிறார். இனிமேல் அவர் எந்த காலத்தில் இந்த வழக்கு இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் நடந்து துரைமுருகன் தண்டனை அனுபவிக்க போகிறார். அதாவது என்ன விஜய்க்கு தெரியவில்லை என்று நான் நினைப்பேன். மக்களுடைய பணத்தை நீ 5000 கோடி உன்னுடைய தனி ஆட்சி காலத்தில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி நீ இலவசம் கொடுக்குறாய், என்ன ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லை என்று பேசுவதற்கு பதிலாக அந்த இலவசம் என்னால் தான் வந்தது என்று அவர் கொடுத்தவன் எனக்கு பெருமையா உனக்கு பெருமையா என்று கேட்கிறார். இவர் சொல்கிறார், நான் வந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நீ தான் கொடுத்தா, ஆகவே எனக்குத்தான் அது பெருமை என்று சொல்கிறார். ஒரு 5000 ரூபாயை இலவசமாக கொடுத்ததற்கு யார் பெருமைக்குரியவர்கள் என்று இந்த 2 பேரும் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னால் 2 பேருடைய அரசியல் தரம் ரொம்பவும் கீழாக இருக்கிறது என்பது பொருள். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர், முதும்பெரும் அரசியல்வாதி திரு பழகற்பையா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயா சமீபத்து அரசியல் பற்றி தான் நம்ம உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கோம். இன்றைக்கு ஒரு பெரிய திருப்பமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டப்பேரவையோட அறையில் முதல்வர் அவர்களை சந்தித்து வெளியே வந்தார். பத்திரிகைகள் கேட்கும் பொழுது அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னது, கடந்த 5 ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கவும் மீண்டும் அவர் ஆட்சி அமையறதுக்காக பேசிட்டு வந்திருக்கேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கட்சியில் நீங்கள் இணைய போகிறீங்களான்னு கேட்கும்போது பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசிட்டு வந்திருக்காரு. ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ ஒரு 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், நீண்ட நெடுங்காலம் அதிமுகவில் இருந்தவர், எடப்பாடியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எடப்பாடியோடு இணைந்து 2வது இடத்தில் இருப்பது அவருக்கு மனம் வலிக்கிறது. ஆனால் ஸ்டாலினுக்கு கீழே, உதயநிதிக்கு கீழே திமுகவில் போய் இருப்பதற்கு அவர் போகிறார், சேர்கிறார், சேரவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவினுடைய ஆட்சி நல்ல ஆட்சி, ஸ்டாலின் தருகின்ற ஆட்சி பாராட்டத்தக்க ஆட்சி என்று ஒரு சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டார் என்று சொன்னால், அப்படியானால் அரசியல் என்பது என்ன வேண்டுமானாலும் என்ற நிலைக்கு அரசியல் வந்து ரொம்ப கீழாக போய்விட்டார். யாரும் என்ன நிலைக்கு போவார்கள்? இவர் இனிமேல் அடைவதற்கு என்ன இருக்கிறது? 3 தடவை முதலமைச்சராக இருந்து இறங்கி இருக்கிறார். ஒரு தகுதி வாய்ந்த இடத்தில் இதற்கு மேல் இவர் அடைவதற்கு என்ன இருக்கிறது? எங்கு போனாலும் 3வது இடம் 4வது இடம் என்கின்ற நிலையில் அதிமுகவோடு அவரோடு அனுசரித்து கொண்டு 2வது இடத்திலேயே இருந்திருக்கலாம். அவருக்கு இணையாக நீ ஒருவரை போடுவாய் என்றால் நான் ஒருவரை போடுவேன் என்று சொல்லி மல்லு கட்டியதில் தான் அந்த கட்சியை விட்டு ஒரு வெளியே வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. என்ன செய்தாலும் சரி, கட்சி பலவீனமானாலும் பலமானாலும் உங்களையெல்லாம் சேர்த்துக்கொள்வதில்லை என்ற ஒரு முடிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கு காரணம், இப்பொழுது கட்சியில் ஒரு தலைமை இருக்கிறது, ஒரு பணி நடக்கிறது. இப்பொழுது 4 தலைமை வரும், 4 விதமாக அந்த கட்சி நடக்கும். ஒரு கட்சிக்குள் 4 கட்சி நடக்கும் என்கின்ற அச்சம்தான் அவர் இவர்களை எல்லாம் விடுவதற்கு மிகவும் அஞ்சினார். இல்லாவிட்டால் நேர்ந்தழி போவதிலே ஒன்றும் பெரிய. 2வது, திமுகவோடு அதிமுக காரன் போய் சேருவது என்பது தீய சக்தி என்ற எம்ஜிஆர் எடுத்த மிகச்சிறந்த முடிவு என்பது திமுகவோடு சேர்வதில்லை என்பதுதான். ஒரிசாவினுடைய பட்நாயக் வந்து 2ம் ஒரு கட்சி தானே, எதற்காக பிரிந்திருக்க வேண்டும்? நீங்கள் சேர்ந்திருந்தால் வலிமை தானே என்று சேர்க்க முற்பட்ட போது எம்ஜிஆரினுடைய தாயார் கனவில் வந்து கருணாநிதியோடு சேராதே என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவர் அந்த கருத்தை முறித்து விட்டார். ஆகவே திமுக என்பது அது நல்லாட்சி தருகிறார்கள் என்று சொல்வது தான் ரொம்ப வேடிக்கையானது. கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அணுகுமுறை, அதாவது ஏன்னா இபிஎஸ் கூட அவருடைய அதிமுகவில் இணைவதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இணைய தயார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். என்டிஏ கூட்டணியிலுமே இவர் கண்டிப்பாக வந்து இருப்பார். இறுதி கட்டத்தில் அமித்ஷா அவர்களுடைய அறிவுறுத்தலையும் டிடிவி அவர்கள் எப்படி இணைந்தாரோ அது மாதிரி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற பேச்சு அடிபட்டு இருந்தது.
சடனாக வந்து நேற்று என்னன்னா தேமுதிக அதான் இன்றைக்கு என்ன எனக்கு ஓபிஎஸ் தெரியவில்லை. ஆனால் என்டிஏ கூட்டணியிலே அவர் இருப்பார் என்றும் அவருக்கு வேண்டியவர்களுக்கு சில இடங்கள் வழங்கப்படும் என்றும் அது பாரதிய ஜனதாவின் மூலமாக வழங்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா அமைப்புக்குள் இருந்து இவர் இடங்களை பெறுவார் என்றும் நான் கேள்விப்பட்டேன். ரெட்டையிலே அவர் இருக்க முடியாது, எங்களுடைய கட்சியை நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம், அது அதுதான் அவர் தீர்மானமாக இருந்தாரே தவிர அவருடைய ஆளும் அவர்களும் நிற்கட்டும், நாங்களும் வேலை செய்கிறோம் அவர்களும் வேலை செய்யட்டும் என்ற முடிவுக்கு இவர் வந்திருந்தார். ஆனால் அதற்குள்ளாக இவர் போய் ஸ்டாலினுடைய ஆட்சியை பாராட்டியது என்பது அவருடைய அரசியலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் அதில் பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். அதாவது 50,000 கோடி பற்றாக்குறை, ஒரு நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறார். இதை பற்றி விமர்சிப்பதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு யோக்கியதையும் இல்லை. விஜய் பேசுகிறாரா இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி? இவர் போய் ஓபிஎஸ் சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறார். 50,000 கோடி பற்றாக்குறை, 5 மடங்கு 2.5 லட்சம் கோடிக்கு அவர்கள் நிதிநிலை வரவு செலவுகளை வெளியிடுகிறார்கள். அதில் 5இல் 1 பங்கு பற்றாக்குறை, 3இல் 1 பங்கு சம்பளம் மற்றும் ஊதியத்திற்கு போகிறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பெருந்தொகை மானியங்களுக்கு தான் போகிறது. பெண்களுக்கு இலவச பேருந்து, அப்புறம் அவர்களுக்கு கோடை காலத்திற்கு 2,000, மற்ற காலத்திற்கு 3,000 என்று இவர்கள் மாறி வழங்கியது. சுப்ரீம் கோர்ட் இதை கண்டித்திருக்கிறது. மின்சாரத்திற்காகலாம் எதற்கு நீ இலவசமாக அதை வழங்க வேண்டிய தேவைன்னு இருக்கிறது? வசதியானவர்களிடம் உரிய பணத்தை பெற்றுக்கொள்ளாமல் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கிறதே என்று ஸ்டாலின் நினைக்கிறார். எல்லாருடைய மனதிலும் ஒரு மாதிரியாக தன்னுடைய ஆட்சியை பற்றி கருத்து உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். கொடுக்கப்படுகின்ற இலவசங்கள் மட்டும்தான் ஒரு ஆட்சியினுடைய சிறப்பு என்றால் நான் கேட்கிறேன், கட்டுமானத்தை பெருக்க வேண்டும், ஒரு நாட்டில் சுகாதாரத்தை பெருக்க வேண்டும். சுகாதாரம் 1,900 கோடி தான் சுகாதாரத்துக்கு செலவிடப்படுகிறது. இலவசமாக அள்ளி வழங்குகிறார்கள். பேருந்தில் போவதற்கும் மற்றவற்றுக்கும் மகளிருக்கும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்று அள்ளி வழங்குகிறார்கள். ஆனால் ஒரு நோயுற்றால் ஒரு பெண் தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கிறது. நீ 2 லட்சம் கோடி கொடுக்குறாய், 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாய் உன்னுடைய இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ். தனியாரிடம் போனால், எனக்கு வேண்டிய நண்பர் என்னுடைய கட்சியில் இருக்கின்றவர், மாவட்ட தலைவர், அவர் பேர் பாலகிருஷ்ணன் என்று பெயர், ராம்நகரில் தேவோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ராம்நகரில் இருக்கிறார். அவர் மதுரைக்கு மாரடைப்பு காரணமாக வைத்தியம் செய்வதற்கு போனார். அவர் காலத்தில் அவருடைய ஊதியத்தில் பெரும்பணம், அவர் சர்வேயராக இருந்து ஓய்வு பெற்றவர், பெரும்பணம் பிடிக்கப்பட்ட பணத்தினுடைய அடிப்படையில் 2 லட்சம் ரூபாய் மாரடைப்புக்கு என்று விதித்து வைத்திருக்கிறார்கள். அவன் 7 லட்சம் ரூபாய் கேட்கிறான் மருத்துவமனையில். தந்தால் இங்கே பார், இல்லாவிட்டால் வேறு இடத்தில் பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஆக 2 லட்சம் ரூபாயை அரசு தருகிற 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் இன்னொரு 3 மடங்கு தனியார் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் அவர் என்ன பணக்காரரா? அவர் நகைகளை அடமானம் வைத்து தான் உயிர் பிழைக்க வேண்டுமே என்பதற்காக 7 லட்சம் ரூபாய் செலவிலே தன்னுடைய நோயை தீர்த்து கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஏராளமான தாலுக்கா தோறும் பெரிய மருத்துவமனைகள் இருக்க வேண்டும். எப்படி வீதிகள் தோறும் 2 பள்ளி என்பது போல தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் இருக்கின்றனவோ, உடைய பள்ளிகள் மூடப்படுகின்றன. பல இடங்களில் 3 வகுப்புக்கும் 5 வகுப்புக்கும் ஓராசிரியர் தான் இருக்கிறார். அவர்கள் விலகி கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். நீ பலகாரம் கொடுக்குறாய், மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாய், துணிமணி கொடுக்குறாய், எல்லா இலவசங்கள், பென்சில் கொடுக்குறாய், எல்லாம் தான் கொடுக்குறாய். ஆனால் உன்னுடைய படிப்பின் தரம் சரியில்லை என்று கொஞ்சம் வசதி உடையவர்கள் கடன் வாங்கியாவது தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 55% பேர் தான் நீ 48,000 கோடி கல்விக்கு செலவழிக்கிறாய். 48,000 கோடி நீ செலவழித்து 55% பேர் உன் பள்ளியில் படிக்கிறார்கள். 45% பேர் தனியார் பள்ளியில் 10,000, 20,000, 50,000 என்று பணம் கட்டி படிக்கிறார்கள். அதற்கு காரணம், தரமான கல்வியை நம்முடைய அரசு வழங்காது என்கின்ற அடிப்படையில் தான். அது நல்ல ஆட்சி என்று எதை சொல்லுகிறீர்கள்? நான் சொல்கிறேன், சிறந்த கல்வியை உன்னால் வழங்க முடியவில்லை, ஆனால் பள்ளிக்கூடமாக வைத்திருக்கிறாய். ஆனால் வட்டங்கள் தோறும், தாலுக்காக்கள் தோறும் பெரிய மருத்துவமனைகள் இல்லை. எந்த ஒரு மனிதனும் 2 தான் நீ செய்ய வேண்டும். நாங்கள் நடப்பதற்கும் செல்வதற்கும், வாகனங்களை ஓட்டுவதற்கும் சாலைகள் வேண்டும், மருத்துவம் வேண்டும், கல்வி வேண்டும். இவைதான் நீ மின்சாரத்தை நீ சரியான கட்டணத்தில் வழங்க வேண்டும். இவைதான் செய்ய வேண்டிய வேலைகளே தவிர வேறு என்ன காரியத்தை நீ செய்து கொள்ள முடியும்? செய்ய வேண்டிய வேலைகளை நீ செய்வதில்லை. 50,000 கோடி, 48,000, 50,000 கோடி துண்டு விடுகிறது.
நீ உன்னுடைய ஆட்சி காலத்தில் 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாய். ஆட்சியின் தொடக்க காலத்திலிருந்து, விடுதலை பெற்ற காலத்திலிருந்து எடப்பாடியினுடைய கொரோனா காலம் வரையிலும் 5,00,000 கோடி கடன். உன்னுடைய காலத்தில் 5,00,000 கோடி கடன், இப்பொழுது 10,00,000 கோடி. ஒரு 5 ஆண்டு காலத்திற்குள் 5,00,000 கோடி வாங்கியிருக்கிறாய், கடன் வாங்கியிருக்கிறாய். அதற்கு வட்டி எவ்வளவு கட்டுகிறாய்? 60,000 கோடி 50,000 கோடிக்கு மேலே. இது என்ன பொருளற்று இருக்கிறது என்று கேட்கிறேன். சரி, 5,00,000 கோடி வாங்கி என்ன செய்தாய்? இலவசங்கள் வழங்கினாய், கோடை காலத்திற்கு கொடுத்தாய், குளிர்காலத்திற்கு கொடுத்தாய். இது என்ன ஆட்சி என்று கேட்கிறேன் நான். கடனை வாங்கி இலவசங்களை கொடுத்து விட்டு கடனை யார் தலையில் சுமத்தி விட்டு போவாய் என்று கேட்கிறேன். எப்படி இதற்கு வட்டி கட்ட முடியும்? எப்படி இந்த கடன் பெருகி கொண்டே போனால் அதனுடைய வட்டி ஒரு பெரிய சுமையாக ஆகிவிடும், ஒரு பெரிய வருவாயை எடுத்தெறிந்துவிடும். பல துறைகளில் இதற்கு வருகிறது. ஆனால் இவர் சொல்லுவார், மத்திய அரசாங்கம் எதுவுமே தருவதில்லை என்று சொல்வார். நான் சொல்லுகிறேன், தேசிய கல்விக் கொள்கை என்று ஒரு கொள்கையை வைத்திருக்கிறான். அந்த கொள்கையை நீ அதன் அடிப்படையில் பள்ளியை நிறுவினால் அவன் பணம் கொடுப்பான். அவன் ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக வழங்குவது என்றால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கொடுப்பானே தவிர, ஏனென்றால் அந்த திட்டத்தை நிறைவேற்றாதவனுக்கும் கொடுப்போம் என்றால் அதுக்கு திட்டமே போட வேண்டிய தேவையில்லையே. கண்டிப்பாக ஒருவனும் அதை கடைபிடிக்க மாட்டான், ஏதாவது பணத்தை தான் என்று கேட்பானே தவிர. அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை கல்வி, மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை. இருந்தால் தேசிய கல்வி வைத்தார்கள், ஒரு 1,500-2,000 கோடி. அதுக்காக பள்ளிகளை கட்டு, சிறந்த உலகத்தரத்திற்கு அந்த கல்வியை வழங்குவோம், ஏழைகளுக்கு இலவசமாக வழங்குவோம் என்று சொன்னார். இந்தியை கற்க வேண்டிய தேவையில்லை, தெலுங்கை கல், மலையாளத்தை கல். இவர்களுக்கு 3வது மொழி ஒரு பெரிய பித்து. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு இந்தியாவினுடைய தாய்மொழிகளை பிறர் கற்க வேண்டும். பல என்னுடைய மொழியை நீங்கள், உன்னுடைய மொழியை அவன் கற்கட்டும், அவனுடைய தேவையற்ற வேலை. இன்றைய அறிவு வளர்ச்சி நிலையில் சீனாவுக்கு போகிறவன் கம்ப்யூட்டர் வழியாக சீனாவோடு பேசி விடுகிறான், செல் வழியாக. இவன் பேசுகிறான், அது சீன மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கிறது, சீனத்தில் அவன் சொல்லுகிற பதில் இவனுக்கு வந்து சேருகிறது. சீன ஒரு மனிதனாக போய்விட்டு வருகிறான் சீனாவுக்கு. எதற்கு மொழிகளையே கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று இருக்கும்? மொழி என்பது தவாத், இங்க் பாட்டில், மைக்கூடு என்று 3 தடவை எதுக்கு ஒரு பொருளை பற்றிய சொல் எனக்கு தெரிய வேண்டும். ஆகவே இது ஒரு பித்து அவர்களுக்கு. அதாவது இந்திய கலாச்சாரம், இந்திய மொழிகளை பெருமைப்படுத்துகிறோம். ஆனால் தாய்மொழி கல்விக்கு பெரிய முதலிடம் கொடுக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் மருத்துவக் கல்லூரியும் பொறியியற் கல்லூரியும் தமிழிலே கற்பிக்கப்படவில்லை? அவன் இந்தியிலே கற்பி என்று சொல்லவில்லை, தமிழிலே கற்பி, அவன் புரிந்து கொண்டு படிப்பானே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் இந்தியிலே கற்பிக்கிறான், அவன் குஜராத்திலே கற்பிக்கிறான். ஆனால் இங்கே அது கற்பிக்கப்படுவதில்லை. அவன் ஒரு கல்வி திட்டம் வைத்தால் அந்த கல்வி திட்டத்திற்கு பணம் தர வேண்டும். ஆனால் கல்வி திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று நீ சொன்னால், அதுவும் இந்திய அல்லாத கல்வி திட்டத்தை, அது உன்னுடைய பொறுப்பு. விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் போட்டார். ஒவ்வொருவருக்கும் 5,00,000 கோடி மானியம் தொழில் செய்வதற்கு. கொல்லர்கள், பொற்கொல்லர்கள், இரும்பு கொல்லர்கள், மண்பானை செய்பவர்கள் என்று கூடை முளைப்பவர்கள், இப்படி யாரெல்லாம் ஒரு 22 சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பரம்பரையாக அவர்கள் அந்த தொழில்களை செய்கிறார்கள். ஆகவே அவர்களை வேலைக்கு இருக்கிறார்கள், கூலி வேலைக்கு போகிறார்கள். ஆகவே அவர்கள் சொந்த தொழிலை ஒரு 5,00,000 ரூபாய் கொடுத்தால் உண்டாக்கி கொண்டு பிறகு சிறுக சிறுக பெருகி வருவார்கள் என்று மோடி விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார். 22 ஜாதியும் அந்த பக்கம் போய்விடும் ஓட்டு போடுவதற்கு என்று கருதி அந்த திட்டம் ஜாதியின் பேரால் அமைந்திருக்கிறது. ஆகவே நான் கைவினை தொழிலாளர்கள் திட்டம் என்று சொல்லி அதே திட்டத்தை அப்படியே கொண்டு வந்து அதே ஜாதியினருக்கு, அதே மக்களுக்கு அதே கடனை இவர் வழங்கினார். அப்புறம் அவன் தரவில்லை என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? தந்ததை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை, மக்களை பெரும்படி செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நீ சொல்லுகிறாய் அவன் தரவில்லை 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 என்று. 41% தமிழ்நாட்டுக்கு நிதி கமிஷன் நிதி ஒதுக்குகிறது. இவையெல்லாம் நீங்களும் பங்கேற்றுக் கொள்ளுகிற நிதி கமிஷனில் விவாதிக்கப்பட்டு வருவாயில் எவ்வளவு மாநிலத்திற்கு வர வேண்டும். அப்புறம் 41% தருகிறான். அவன் இராணுவத்தை பராமரிக்க வேண்டாமா, கடற்படையை பராமரிக்க வேண்டாமா, நாட்டின் பாதுகாப்பு, இன்னும் எவ்வளவோ காரியங்களை அவன் செய்கிறான். அப்புறம் உன்னுடைய விவசாயிக்கு மாதம் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறான். ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வதில் அவன் நேரடியாக போகிறது விவசாயிக்கு. ஆமாம். ஆகவே அவன் ஒன்று கேட்கிறான், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை வந்தது? நீங்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தீர்களே, நாங்கள் வந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை மடங்கு பெருகி வருகிறது என்று கேட்க. ஆக பதில் சொல். ஆகவே பெட்ரோலில் உனக்கு வரி வருகிறது,
பத்திரப்பதிவிலே வரி வருகிறது, எத்தனையோ வருவாய்கள், டாஸ்மார்க் முழு வருவாயும் வருகிறது. என்ன ஆனால் அதை வீணாக்குகிறீர்கள், சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கிறது. இப்படி இலவசங்களையே கொடுத்து கொண்டே போனால் தேவை உள்ளவன் தேவையற்றவன் எல்லாருக்கும் கொடுப்பது ஓட்டுத்தான் குறி என்ற அடிப்படையில் செயல்படுவது என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவாது. ஆனால் இவர் இடைவிடாமல் என்ன சொல்லுகிறார் என்றால், தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்கிறார். ஏதோ இவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் சைஃபராக இருந்தது போல ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களும் நிறைவேற்றி விட்டது. ஃபோர்டு கம்பெனி இவர் காலத்தில் தான் வந்தது, இன்னும் இருக்கிற சாம்சங் இவர் காலத்தில் தான் வந்தது என்பது போல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உனக்கும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சம்பந்தமில்லை. ஒரு காலத்தில் கமாண்ட் எக்கானமியின் மூலம் அரசே திட்டமிடுவது, அரசே நுகர்ச்சியை வரையறுப்பது, எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை நான் உற்பத்தி செய்கிறேன், எதை நீ பெற. இப்பொழுது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்கும் அதை நான் உற்பத்தி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நான் வெளியேற வேண்டும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய தன்னலமும் நாட்டினுடைய பொதுநலமாக மாறி சந்தை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பெரிய குறை கார்ப்பரேட் நிறுவனங்கள் உருவாகின்றன. கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்துகின்றன, அவர்களுடைய கையாட்களாக அவர்களை வைத்துக் கொள்ளுகின்றன. ஆகவே என்றைக்கும் இவர்களுக்கு எதிரான எந்த தீர்மானமும் ஜனநாயக நாட்டில் வர முடியாது என்பது ஒன்றுதான் அதனுடைய பெரிய குறையே தவிர கண்டிப்பாக மற்றபடி மக்கள் முயலுகிறார்கள். அதன் காரணமாக பொருள் உற்பத்தி ஆகிறது. இப்பொழுது எதை எடுத்தாலும் மோடியை பேசுகிறாயே, அமெரிக்காவோடு அவர் செய்து கொண்ட ஒப்பந்தம், பாரத மாதாவை விட்டுவிட்டார் மோடி என்று நம்முடைய ராகுல் காந்தி சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், திருப்பூரும் ஆம்பூரும், காலணிகள் உற்பத்தி செய்கிற திருப்பூரும் ஆம்பூரும், பனியன் ஜட்டிகளை உற்பத்தி செய்கிற திருப்பூரும் படுத்திருக்கும். முழு ஏற்றுமதியும் அமெரிக்காவுக்கு தான் போகிறது. 2 ஆண்டுகளாக தவித்து போனார்கள். அதற்கு பிறகு மோடி மானம் பார்க்காமல் கீழிறங்கிய காரணத்தினால் இன்றைக்கு மீண்டும் 18% வரியில் அத்தனை பொருள்களும் ஏற்றுமதியாகக்கூடிய நிலை வந்து திருப்பூர் விழிப்படைகிறது, ஆம்பூர் விழிப்படைகிறது, பொதுவான பொருளாதார நிலை உயர்கிறது. ஏனென்றால் நம்முடைய பொருளை நுகர்கிறவன் அமெரிக்காவில் இருக்கிறான். அவன் 18% நம்ம இறங்கி வருவது அவனுக்கு என்ன நோக்கம் என்றால், ரஷ்யாவினுடைய பெட்ரோலை நீ வாங்காதே என்று சொல்கிறான். ரஷ்யாவினுடைய பெட்ரோலை வாங்காவிட்டால் சவுதி அரேபியாவில் வாங்குகிறோம் பொழுது, என்ன ஈரானில் வாங்குகிறோம் பொழுது கெட்டுவிட்டது என்று கேட்கிறேன். நான் நம்முடைய மக்களின் உற்பத்தி பொருள் அங்கே போய் சேர்கிறது. இதை எவன் பேசுகிறான்? பாரத மாதாவை விட்டுவிட்டார் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? ஒரு பிரதமர் தனிமானம் பாராட்ட வேண்டிய தேவையில்லை. நாட்டு மக்களுடைய மேன்மைக்கு எது உகந்ததோ அதற்கேற்ப இவர் பணிந்தோ தனிந்தோ அல்லது மீறியோ நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இவருடைய தனிமானம் என்று ஒரு மானமும் கிடையாது. இப்பொழுது குஜராத்திலிருந்து வைரம் ஏற்றுமதி ஆகிறது, பம்பாயிலிருந்து பல பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றன, திருப்பூர் ஆம்பூரிலிருந்து ஏற்றுமதி ஆகிறது. எல்லாம் நாடு முழுவதும் மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறது. பங்குச்சந்தை தான் இதை பிரதிபலிக்கிறது. தலைகளாக தம்புகிறானவன், வேட்டியை அவுத்து தலையில் கட்டி கொண்டு ஆடுகிறான் பங்குச்சந்தைக்காரனெல்லாம். அதனுடைய பொருள் தொழில் வளரும். மானம் பாராட்டாத காரணத்தினால் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எல்லாவற்றையும், ஸ்டாலின் பேசுவதை மட்டும் கேட்டால், அதாவது என்னால் மட்டுமே தான் இந்த தமிழ்நாடு 5 ஆண்டுகளில் உருவானது, மோடியால் இந்த நாடு கெட்டது. அவருடைய இந்துத்துவா கொள்கை யாருக்கும் உவப்பானதில்லை. மனிதர்களை மத அடிப்படையில் பிரித்தால் முஸ்லீம் லீக் கட்சியை போல் நீ ஒரு கட்சி எதற்கு வைத்துக் கொள்கிறாய்? முஸ்லீம் லீக்கு அவன் ஒரு தனி கட்சி மதத்தின் அடிப்படையில் வைத்திருக்கான், நீ ஒரு தனி கட்சி இந்து அடிப்படையில் வைத்துக் கொள்கிறார். மனிதர்களை ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் பிரிப்பதும் அதற்காக தனி கட்சிகள் வைப்பதும் உவப்பானவை அல்ல. அது ஒரு பக்கம் இருக்கின்ற போது அதை விமர்சிப்பது என்பது வேறு. இந்தி வரக்கூடாது என்று விமர்சி, சமஸ்கிருதத்திற்கு ஏன் என்று கேள், இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? வடமொழிகள் முழுவதும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை, ஆகவே சமஸ்கிருதத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய மொழியிலிருந்து திராவிட மொழிகள் வந்தன என்பதை கன்னடக்காரனை ஏற்றுக்கொள்ள வைக்க உன்னால் முடியவில்லையே, உனக்கே அது புரியவில்லையே. அங்கிருந்து வீரப்ப மொழி கன்னடம் என்ன தமிழிலிருந்தா வந்தது என்று குதித்த போது பதில் சொல்ல மறுத்து விட்டாயே. நீ என்ன திராவிடம் என்று கேட்கிறேன். நான் கண்டிப்பாக நான் இன்னும் கேட்கிறேன், நீ இந்து சமய அறநிலையத்துறை என்று ஏன் வைத்திருக்கிறாய்? இந்து என்ற பெயரை தூக்கு. அவன் இந்துத்துவாக்காரன் ஒடுங்கி விடுவான்.
தமிழ்நாடு நமக்குரிய நாடு இல்லை என்று அவன் முடிவுக்கு வருவான். இந்து என்ற பெயரே விடமாட்டேன் என்கிறார்கள் என்று அவன் முடிவுக்கு வருவான். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்றுவை. பார்ப்பன மதம் வேத மதம், நம்முடைய மதம் சைவ வைணவ மதம். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்றுவை. ஆகா, இந்து என்ற பெயரையே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ரெண்டாவது, இந்து என்று ஒரு மதமாக ஆக்கியால்தானே பிராமணன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். அவனுடைய மதத்தை தனியாக பிரி. எல்லா மதங்களுக்கு இடையே ஒரு நெருக்கம் இருக்கிறது என்றாலும் கூட இந்த சண்டைகளெல்லாம் தேவையில்லாமல் எத்தனை வருஷத்துக்கு, ஒரு நூற்றாண்டு போட்டிருக்கிறோம். இந்து மதம் என்று வைத்துக்கொண்டு என்னை இழிவுபடுத்துகிறாய், நீ மேல் என்கிறாய், நான் கீழ் என்கிறாய் என்று சொல்லு. அந்த நிலையே வேண்டாம். அவனுடைய மதம் வேத மதம், நம்முடைய சமய மதம், நம்முடைய மதம் தமிழ் சமயங்கள். அவனுக்கு சமக்கிறதும் ரொம்ப முக்கியம். அவனுக்கு அது உயிர், அதை விட மாட்டான். அதில் ஏராளமான எல்லாமே இருக்கின்றன, அதில் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பெற்ற ஒரு மொழி கைவிடப்படுவது என்பது அறிவுக்கு பொருத்தமானதில்லை. ஏனென்றால் உலகத்தரத்திலேயே அந்த 2 இதிகாசங்களுக்கும் நிகரான இதிகாசங்களை நாம் பார்க்க முடியாது. பாண்டியன், மகாபாரதம் தமிழ்படுத்திய பாண்டியன் என்று ஒருவன் போற்றப்படுகிறான். அப்படியானால் மக்களுடைய ஒழுக்கத்தை நிறைவு செய்வதற்காக ஒரு மாபெரும் இதிகாசம் மொழிபெயர்க்கப்படுமானால் அது அயல் மொழியிலிருந்து வந்தது என்று அவர்கள் நினைக்கவில்லை. மக்களை கதைகளின் வழியாக, தர்மத்தின் வழியாக ஒழுங்குபடுத்த அந்த மொழிபெயர்ப்பு தேவை என்று அவர் நினைக்கிறான். நீ பகை பாராட்டுகிறார். ஆகவே ஷேக்ஸ்பியரை படிக்கிறோம், டால்ஸ்டாயை படிக்கிறோம், அது மாதிரி மகாபாரதத்தையும் படிப்போம். இதில் என்ன ஆகாத பேச்சு பூராவும் பேசி கொண்டிருக்கிறீர்கள். இந்தியை எதிர்க்கிறாயே, நான் கேட்கிறேன், நீ எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாய்? மத்தியில் பங்கு வைத்தாய். போய் 2Gயில் கொள்ளையடித்து காங்கிரஸை வீழ்த்தி விட்டு வந்தாய். வெட்கமில்லை ராகுல் காந்திக்கு? 3 பிறப்புக்கு உன் முகத்திலேயே முழிப்பது பாவம் என்று சொல்லி அந்த ஆள் விலகி இருக்க வேண்டும். நியாயமாக மோடி தான் திமுகவை கொண்டாடி இருக்க வேண்டும். ராஜாவும் கனிமொழியும் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருக்கத்தக்க அளவுக்கு ஒரு மாபெரும் மோசடியை செய்திருக்காவிட்டால் நான் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்று மோடி திமுகவை சேர்த்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் 3 பிறப்புக்கு இவருடைய முகத்தில் முழிக்கக்கூடாது. ஆனால் இங்கே எல்லாம் தலைகீழாக நடக்கிறது. கண்டிப்பாக. இதுலையா ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு, இப்போ அவர் பேசியிருக்காரு, ஒருவேளை கட்சியில் இணையறாருங்கிறது தெரியல. ஒருவேளை அவரோட இணைப்பு அப்படி இருந்ததுன்னா எடப்பாடியார் அவர்களுடைய சொல்குழு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னா திமுகவோட பி டீமாக தான் அவர் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அப்படி தான் இருந்தது. இப்போ ஏ டீமாவே ஆயிட வேண்டியதான். பி டீமா எவ்வளோ காலத்துக்கு இருப்பது? அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கமிட்டட் சூயிசைட் என்று தான் எனக்கு படுகிறது. ஓபிஎஸ் மீது எனக்கு நல்ல அவரோட நெருக்கமும் உண்டு, எனக்கு அவரை தெரியும். அதனாலே அவர் ஒரு பகுதி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அதை நிலைநாட்ட முயன்று கொண்டிருந்த காலத்தில் இப்பொழுது அந்த மக்களும் இவரை கைவிட்டு விடுவார். என்ன போய் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்துவிட்டு உதயநிதிக்கு கீழே இருப்பதற்கு நீ திமுகவுக்கு போகிறாய், வெட்கமாக இல்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படியானால் இவரை எடப்பாடி சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது சரிதான் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆகவே எடப்பாடியினுடைய அரசியல் இவ்வளவு கேவலமாக போய்விட்டது. அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், சசிகலா ஒரு கட்சியை தொடங்கி அந்த வாக்குகளை பிரித்து எடப்பாடியை தோற்கடிப்பதை நோக்கமாக கொண்டால் சசிகலாவும் கைவிடப்படுவார். ஒரு 2வது இடத்தில் இருந்தவர், என்ன செல்வாக்கு! நான் அங்கே எம்எல்ஏ இருந்தேனே, உங்களுக்கு தெரியாது. சின்னம்மாவை நல்லா இருக்குது, நல்ல அவர் தகுதியாக பழகுவார்கள், ரொம்ப மனிதர்களை மதிப்பார்கள், தகுதியாக பழகுவார்கள், ரொம்ப இயற்கையான கூறிய அறிவு அவர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த கட்சியை என் பங்கிற்கு நான் திமுகவை தோற்கடிப்பேன் என்று சொல்வது வேறு. இவர்கள் தஞ்சை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் ஓட்டுகளை பிரித்து எடப்பாடியை முடக்கினால்தான் அதிமுக முடங்கும் என்று நினைப்பது நல்ல சிந்தனை இல்லை, சரியான சிந்தனை. இது கடைசியாக அவர்களுக்கான அழிவாக அல்லாமல் உங்களுக்கான பொலிட்டிக்கல் சூயிசைடாக அது அமைந்துவிடும். முன்னாள் முதல்வர் என்று அழைக்கப்படுகின்ற ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு திமுக நல்லாட்சி கொடுத்திருக்குங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஎன்ஆர் அவர்கள் மீது, அமைச்சர் கேஎன்ஆர் அவர்கள் மீது இடி அனுப்பியிருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் வழக்கு பதிவு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்ன விஜய்க்கு தெரியவில்லை என்று நான் நினைப்பேன். சும்மா என்ன ப்ரோ, அவர் பேசிய அரசியலே மட்டமான அரசியல் சொல்லுகிறேன். இந்த 5000 ரூபாயை நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் என்னை நினைத்து கொண்டு சந்தோஷமாக அதை அனுபவியுங்கள் என்று இவர் பேசுகிறார். மக்களுடைய பணத்தை நீ 5000 கோடி உன்னுடைய தனி ஆட்சி காலத்தில் 5,5 லட்சம் கோடி கடன் வாங்கி நீ இலவசம் கொடுக்குறாய்.
என்ன ஆக்கபூர்வமான திட்டங்கள் இல்லை என்று பேசுவதற்கு பதிலாக அந்த இலவசம் என்னால் தான் வந்தது என்று அவர் கொடுத்தவன் எனக்கு பெருமையா உனக்கு பெருமையா என்று கேட்கிறார். இவர் சொல்கிறார், நான் வந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நீ தான் கொடுத்த, ஆகவே எனக்குத்தான் அது பெருமை என்று சொல்கிறார். ஒரு 5000 ரூபாயை இலவசமாக கொடுத்ததற்கு யார் பெருமைக்குரியவர்கள் என்று இந்த 2 பேரும் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னால் 2 பேருடைய அரசியல் தரம் ரொம்பவும் கீழாக இருக்கிறது என்பது பொருள். இவர் என்ன பேச வேண்டும்? இதற்காக 50,000 கோடி பற்றாக்குறை, குஜராத்தில் 1000 கோடி உபரி. அவன் தன்னுடைய வரவையும் செலவையும் ஒழுங்குபடுத்தி விட்டு மீதம் 1000 கோடி கட்டி வைத்திருக்கிறான். அவன் புதிதாக கடன் வாங்கவில்லை. நீ கடன் வாங்குகிறாய், கடனுக்கு வட்டி கொடுத்தே கடைசியில் நம்முடைய வரி பணம் சரியாக போய்விடும். போக 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 கடனுக்கு வட்டி கொடுப்பதற்கே சரியாக போய்விடும். ஆகவே உன்னுடைய ஆட்சியை, அதனுடைய நிதிநிலையை, திட்டங்களை எல்லாவற்றையும் விமர்சிப்பதற்கு பதிலாக இந்த இலவசம் என்னால் தான் வந்தது என்று இவர் சொன்னால், அப்படியானால் இவர் இந்த திட்டங்களை ஒப்புக்கொள்ளுகிறார் என்பதுதான் பொருள். நான் வந்தால் 10,000 கொடுப்பேன் என்று சொல்லுவார். இவர் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறார்? அதாவது பொலிட்டிக்கல் டெப்த் வேண்டும், என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டும். நீங்கள் கேட்டீர்களே, நேருவின் மீது வழக்கு தொடருங்கள் என்று நீதிமன்றம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவருடைய வீட்டிலே 1800 கோடி ரூபாய் அதற்கான கணக்குகள், ஒழுங்கற்ற நிலைகள் இவையெல்லாம் கண்டறியப்படுகின்றன. புலனாய்வுத்துறை டிஜிபியை கூப்பிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொன்னால் டிஜிபி பதிவு செய்ய மறுக்கிறார். இப்பொழுது பேச வேண்டும் நம்முடைய விஜய், இந்த தி சிஸ்டம் கேன் டெலிவர் திங்ஸ் ஆர் நாட். இந்த முறையே தவறாக இருக்கிறது என்று சொல்கிறேன். 50 ஆண்டு காலமாக ஒரு ஊழல் குற்றவாளியை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய சட்டத்திற்கு இல்லை. ஒரு சவுட்டாலா, ஒரு லல்லு பிரசாத், ஒரு சசிகலா போன்ற ஒரு 4-5 பேர் தான் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் வந்திருக்கிறார்களே தவிர 4000 பேர் எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள். திமுக முற்றாக வெளியே இருக்கிறது. ஏன்? எவன் திருடனோ அவன் கையிலே சாவி கொடுக்கப்படுகிறது. மாநில அரசின் கையிலே தான் போலீஸ் இருக்கிறது. போலீஸினுடைய கையிலே தான் வழக்கு பதிவு செய்கிற அதிகாரம் இருக்கிறது, புலனாய்வு செய்கிற அதிகாரம் இருக்கிறது. அந்த போலீஸ் ஏவலாட்களைப் போல காவலர்களாக இல்லாமல் ஏவலர்களாக நடந்து கொள்கிறது. அவர்கள் எந்த வழக்கையும் டிஜிபியை கூப்பிட்டு வழக்கு பதிவு செய் என்று சொன்னால் அவர் பதிவு செய்ய மறுக்கிறார். கோர்ட்டு கூப்பிட்டு பதிவு செய் என்று கண்டித்து பதிவு செய்ய சொல்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கோர்ட்டே அந்த வழக்கை நடத்த முடியாது. சர்க்கார் வக்கீல் நடத்த வேண்டும். சர்க்கார் வக்கீல் சர்க்காரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு ஏவலாள். போலீஸ் அதிகாரிகள் சர்க்காரால் நியமிக்கப்படுகின்ற ஏவலாள்கள். இவர்கள் தனி அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை. ஆகவே இவர்கள் அரசு செய்கின்ற குற்றங்களின் மீது நடவடிக்கை எடுக்கத்தக்கவர்கள் இல்லை. அப்படியானால் அரசு செய்கின்ற எந்த குற்றங்களும் தண்டிக்கப்படாது. பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை வழங்குவார்கள், போய் நிறுத்தி வைத்து விட்டு வருவார். 30 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடக்கிறது. எந்த ஒரு வழக்கும் 30 ஆண்டுகளுக்கு குறைவாக எல்லா நீதிமன்றங்களுக்கும் போய் நடந்து முடியாது என்கின்ற காரணத்தினாலே ஒருவனும் தன்னுடைய வாழ்நாளைக்குள் தண்டனை அனுபவிக்க மாட்டான். அவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது, துரைமுருகனின் மீது 2002 வழக்கு போடப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த வழக்குகள் ஒழிக்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு நீதிபதி அதை தோண்டி எடுத்திருக்கிறார். இனிமேல் அவர் எந்த காலத்தில் இந்த வழக்கு இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் நடந்து துரைமுருகன் தண்டனை அனுபவிக்கப் போகிறார். ஆகவே உங்களுக்கு நாட்டை ஆளுகின்றவன் தண்டனைக்கு உள்ளாக மாட்டான் என்று சொன்னால், நெடுஞ்செழியனைப் போல தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுகின்ற மனிதர்கள், அற உணர்வு மிக்கவர்கள் இவர்கள் இல்லை. ஆகவே எந்த ஒரு பகிரங்கமாக அடிப்பார்கள். 38,000 கோடி ஆற்று மணலில் சுரண்டப்பட்டது என்று விண்வெளி ஆய்வு மூலம் தெரிய வந்தது. 4,000 கோடி வரவு வைத்தார்கள். 5 கலெக்டர்கள் 34,000 கோடிக்காக கைகட்டி கொண்டு நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அடித்தார்கள், உனக்கு பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார்கள். 34,000 கோடி இருந்தால் இந்த மக்களுக்கு விஜய் என்ன கேட்க வேண்டும்? 34,000 கோடி இருந்தால் ஒரு தாய்மாருக்கு 1000 கொடுப்பதற்கு பிறகு 3000 கொடுக்கலாம். ஒரு 1000 கொடுப்பதற்கு 11,000 கோடி செலவு. 34,000 கோடியை 3,000 ரூபாயாக கொடுக்கலாம். நான் கேட்கிறேன், நாட்டில் மருத்துவமனை இல்லை, வசதிகள் இல்லை, மருந்துகள் இல்லை. காலையில் போனால் சாயங்காலம் தான் ஒரு வேலையை விட்டு வர வேண்டியதாக இருக்கிறது. 3 மணி நேரம் வரிசையில் நின்று கை காட்டி, பிறகு மாத்திரைக்கு எழுதி கொடுத்து, அது தருவதற்கு ஒரு வரிசை நின்று, அது ஒரு 3 மணி நேரம் ஆகி, காலையில் வேலைக்கு போகாமல் போனால்தான் ஒருத்தன் வைத்தியம் பார்த்துக்க முடியும். 10 நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்றால், ஏனெல்லாம் போதுமான வைத்தியர்கள் இல்லை, போதுமான மருந்து ஆளுநர்கள் இல்லை, எதுவுமே இல்லை, புதிய மருத்துவமனைகளே இல்லை.
சும்மா அப்படியே பேருக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் காலை பலகாரம் போடுவதும் மத்தியான சாப்பாடு போடுவதும் இலவசமாக பெண்களை பேருந்தில் அனுப்புவதும் தான். எதற்காக எல்லாரையும் அனுப்புகிறாய்? வசதி உள்ளவர்களை அவர்கள் போகட்டும், வசதி இல்லாதவர்களை இனங்கண்டறி புள்ளி விவரம் எடு. எவ்வளவு 20% மக்கள் இருக்கிறார்கள். இந்த 20% மக்களுக்கு நீ இலவச அட்டை கொடு, எது வேண்டுமானாலும் கொடு. ஏனென்றால் அவர்களுடைய வருவாய் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான். அதனால தான் மகாத்மா காந்தி திட்டத்திற்கு 100 நாள் தான் வேலை கிடைக்கிறது, 225 நாளைக்கு கிடைக்காது. 300 ரூபாய்க்கு மேலாக நம்முடைய ஆட்கள் சம்பாதிப்பதில்லை. ஆகவே 300 ரூபாய் போதுமானதில்லை, இன்றைய வாழ்க்கை முறைக்கு போதுமானதில்லை. அதையும் கொண்டு வந்து உன்னுடைய டாஸ்மார்க்கில் கொடுத்து விட்டு போய்விடுகிறான். புருஷன் டாஸ்மார்க்கில் கொடுக்க வேண்டியது நீ இலவசமாக பெண்ணுக்கு டாஸ்மார்க்கிலிருந்து பணத்திலிருந்து இவளுக்கு கொடுப்பது என்று கேவலமான ஆட்சி முறையை நீங்கள் நடத்துகிறீர்கள். நாடு முன்னேறியதற்கு சந்தை பொருளாதாரம் முன்னேறியது காரணமே தவிர, மன்மோகன் சிங் ராஜாஜி இதை சொன்னார், பெர்மிட்டை ஒளி, கோட்டாவை ஒளி, பெர்மிட் கோட்டா ராஜ்யத்தை ஒளி, லைசன்ஸ் ராஜ்யத்தை ஒளி, அவனவனை தொழில் செய்து கொள்ள அனுமதி, தன் நலனில் அக்கறை இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொருவனும் முன்னுக்கு வருவான், அதன் காரணமாக நாடு முன்னுக்கு வரும் என்று சொன்னார். மார்க்கெட் வில் ரெகுலேட் இட்செல்ஃப் என்று சொன்னார். அவர் சொன்னதாக காட்டிக்கொள்ளாமல் மன்மோகன் சிங் தானாக கருதியதாக கருதி மார்க்கெட்டை திறந்து விட்டார். ஆனால் இந்திய மார்க்கெட் திறக்கப்பட்டதற்கு மன்மோகன் சிங் தான் காரணம். மன்மோகன் சிங்கும் ஆலுவாலியாகும். அதிலிருந்து தான் இந்த வளர்ச்சி தொடங்குகிறது. இன்றைக்கு இவ்வளவு கார்கள், இவ்வளவு வண்டிகள், இவ்வளவு சைக்கிள்கள், இவ்வளவும் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் பொருள் உற்பத்தி பெருகுகிறது. அப்புறம் ரொம்ப பிரமாதமான சங்கதி என்ன என்றால், உயர்கல்வியின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய வருமானம் பெரியது. எம்ஜிஆர் காலத்தில் பள்ளிக்கூடம், மேல்நிலை பள்ளி வரையிலும் விறுவிறுவென்று வருகிறார்கள், கலைக்கல்லூரிகளுக்கும் வருகிறார்கள். ஆனால் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிகள் போதுமான அளவு இல்லை. உலகம் பூராவுக்கும் நம்முடைய கம்ப்யூட்டர் அறிமுகமாகிவிட்ட காரணத்தினாலே நுட்ப அறிவு பெற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள், டெக்னாலஜி தெரிந்தவர்கள். இந்த டெக்னாலஜி தெரிந்த பள்ளிக்கூடங்களை, கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும். எம்ஜிஆரிடம் பணம் இல்லை. ஆகவே தனியாரை கூப்பிட்டு நான் நிலம் தருகிறேன். அதனால தான் இவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் தருகிறது. ஏன்னா ஜேபிஆருக்கும் ஜன்மத்துக்கும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கும் எப்படி இவ்வளோ பெரிய ஊரையே வழித்தளவாக வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் கொடுக்கப்பட்ட நிலங்கள் தானே. கட்டடங்களை இவர்கள் கட்டினார்கள், இருக்கட்டும். ஆனால் இவர்கள் பெரிய முதலாளிகளானார்கள். தமிழ்நாட்டில் புதிதாக பணக்காரர்களானவர்கள் கல்வியாளர்கள் தான். ஆனால் அதன் காரணமாக நிறைய பேர் படித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு போனார்கள். அந்நிய செலாவணி இங்கே வந்தது. அதன் காரணமாக வளர்ச்சி பெறுகிறது. ஆகவே சேவைத்துறையின் மூலமாக, சர்வீஸ் மூலமாக, உற்பத்தி துறையின் மூலமாக நம்முடைய திருப்பூர், ஆம்பூர் போல. அப்புறம் இது போக வெளிநாட்டிலிருந்து ஃபோர்டு கம்பெனிக்காரன் வருகிறான், ஆப்பிள் கம்பெனிக்காரன் வருகிறான், ஒவ்வொருவனும் வருகிறான். எதனால் வருகிறான்? என்ன நீனா காரணம்? அவன் நினைக்கிறான் இங்கே படித்த இளைஞர்கள் வேலைக்கு வேண்டும். விவசாய வேலை இல்லை, களை எடுப்பதற்கு பொம்பளை வந்தால் போதும் என்று சொல்வதற்கு படித்த இளைஞர்கள் வேண்டும். இங்கே படித்த இளைஞர்கள் எம்ஜிஆர் காலத்தில் ஏராளமாக உருவாக்கப்பட்டு அந்த கல்லூரிகள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த படித்த இளைஞர்களுக்கு பற்றாக்குறை இல்லை, ஒன்று. ரெண்டாவது, பெரிய துறைமுகம் வேண்டும். சென்னையிலும் இருக்கிறது, தூத்துக்குடியிலும் இருக்கிறது. நீ காரணமா? படித்த இளைஞர்கள் பெரியதற்கு நீ காரணமா? அப்புறம் பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வேண்டும், விண்ணூர்தி நிலையங்கள். அதுக்கு நீ காரணமா? இதெல்லாம் மத்திய அரசாங்கம். பெரிய நெடுக்கும் குடுக்குமாக ஓடுகின்ற பெரிய ரயில்வே நெட்வொர்க் வேண்டும், நீ காரணமா? இது போக பளபளப்பாக இருக்கின்ற பெரிய 16 டயர்கள் லாரி, 16 டயர்கள் கொண்ட லாரிகள் ஓடக்கூடிய நெடுஞ்சாலைகள் வேண்டும், நீ காரணமா? கட்காரி அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே என்ன நெடுஞ்சாலைகளை போட்டு கப்பல் துறைமுகங்களை ஏற்படுத்தி, ரயில் மற்ற எல்லாவற்றையும் ஏற்படுத்தி படித்த இளைஞர்களை எம்ஜிஆர் ஏற்படுத்தி கொடுத்து விட்ட பிறகு இது தொழில் செய்வதற்கு ஏற்ற இடமென்று இங்கே வருகிறான். அப்படியும் ஹைதராபாத்தோடு முன்னால் போட்டி போட முடியவில்லை. சந்திரபாபு நாயுடு பிடித்து இழுத்து கொண்டு போய் விடுகிறார். தெலுங்கானாவும் விடமாட்டேன் என்கிறான். ஆகவே சும்மா யாராலோ வருகின்ற வளர்ச்சியெல்லாம் என்னால் ஏற்பட்ட வளர்ச்சியை நீ சொல்லிக்கொண்டு 11% வளர்ச்சியை 5 ஆண்டுகளுக்குள் நீ பெற்று தந்திருக்கிறாய் என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்கிறேன்.
நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து படிப்படியாக முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறது. 10 ஆண்டு 20 ஆண்டு படித்து ஏராளமான இளைஞர்கள் பெரும்பணம் அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு வருகிறது. இதெல்லாம் நான் தான் என்று நீ சொல்வதில் என்ன இருக்கிறது? நீ திருடியது போக மிச்சம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளோ வருவாய் வருகிறது. நீ திருடியது அதில் பாதி. 38,000 கோடி ஆற்று மண்ணில் 34,000 கோடி திருடுகிறாய். 4,000 கோடி திருடி 34,000 வரவு வைத்தால் பரவாயில்லை. 34,000 திருடி 4,000 வரவு வைக்கிறாய். அவ்வளவு குவாரிகளும் பெரிய அழிவுகள். 50 குவாரிகள் இப்போ ஏல விட்டுருக்காங்க. அவ்வளவு காடுகள், மணல்கள் அரிக்கப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன, மலைகள் தகர்க்கப்படுகின்றன. இவ்வளவு காரியங்களையும் செய்வதற்கு நீங்கள் இந்த 1000 2000 கொடுத்து ஓட்டு வாங்கி வந்து உட்கார்ந்து கொள்கிறீர்கள். உலகம் பூராவும் எங்கே பணத்தை இவர் சொன்னார் பழனிவேல் தியாகராஜன், அப்பனும் மகனும் துவாய்க்கு போகிறார்கள், எங்கே பணத்தை வைப்பது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள் என்று சொன்னதினால் அவருடைய பதவி போய்விட்டது. அதற்கு மேல் செய்தால் அது கலகமாக வந்துவிடும் என்று கீழே இறக்கி விட்டார்கள். ஆனால் அவர் ஒரு மானமுடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவர் போடாமல் பதவி ஒரு பெரிய பதவி என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனார். நான் ஒரு உண்மையை சொன்னேன்னு உனக்கு பிடிக்கவில்லை, போ நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் கடைசியில் டபேதார் வேலை கொடுத்தாலும் வாங்கி கொள்வார்கள் இருக்கிறது அவர். அதுதான் இந்த மனிதர்களுடைய தரமே இப்படித்தான் இருக்கிறது. யாருக்கும் அந்த உயர் சிந்தனைகள், உயர்நிலைகள், எண்ணங்கள் இவையெல்லாம் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆகவே இதையெல்லாம் தீர்வு செய்வதற்கு ஸ்டாலினுடைய கேடுகள் பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், காங்கிரஸ் இன்றைக்கு வரையிலும் பேரம் பேசிக்கொண்டே இருக்கான். ஆட்சியில் பங்கு தந்தால் ஸ்டாலின் ஆட்சி பாராட்டத்தக்க போற்றத்தக்க ஆட்சி, திரும்ப அவர் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்கள் வாக்களிக்க வேண்டும். காங்கிரஸுக்கு அவர் இடங்கள், போதுமான இடங்களை மந்திரி சபையில் தரவில்லை என்றால் அது ஊழல் ஆட்சி, அது ஒழிக்கப்பட வேண்டும். இது என்ன அரசியல்? இந்த 5 வருஷமாக மாப்பிள்ளை மாதிரி வீட்டில் இருந்துட்டு இப்போ திரும்பி கடைசியில் வீட்டில் இருப்பது இருக்கட்டும். இப்போ ஒன்று தெரிய வேண்டும், நீ வாழுங்காலத்திலேயே புரிய வேண்டும், ஏராளமான ஊழல் நடக்கிறது. இதற்கு எதற்கு நாம் துணை போக வேண்டும்? மத்திய ஆட்சியவே 2G மூலம்தான் கவிழ்த்தார்கள். பாருங்கள், வடநாட்டில் போய் தென்னாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன், அது கருணாநிதி சொன்னார், தாழ்த்தப்பட்டவனின் மீது நீங்கள் குற்றம் சொல்லுகிறீர்கள். தாழ்த்தப்பட்டவனின் மீது நாடு சொல்லுகிறது. 1,00,000 அவர் வைத்திருக்கிற கார்களை எல்லாம் பாருங்கள், என்ன கொஞ்சமாக அடித்திருக்கிறார்கள். கருணாநிதிக்கு கொடுத்து தான் செய்தார்கள். அவர் 200 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு வந்தது, அதை யாரோ காய்கறிக்காரன் கொடுத்தான் என்று திருப்பி அனுப்பி விட்டார்கள் பிடிபட்டவுடன். இதில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொன்ன வார்த்தை, எங்கள் மீது நிரூபிக்கப்படவில்லை இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டை, எந்த ஒன்றையும் இந்த சட்டத்தால் நிரூபிக்க முடியாது. எந்த ஒன்றையும் நிரூபிக்க முடியாது, எந்த ஒருவரையும் தண்டிக்க முடியாது. அதிகாரங்கள் ஆட்சியினரிடம் இருக்கின்றன. ஆட்சியினர் கையிலே, திருடனின் கையிலே சாவி இருப்பது போல் அவர்கள் கையிலே இருக்கிறது. ஆகவே போலீஸ் நிரூபிக்க வேண்டிய, எடுத்து பேச வேண்டிய அரசாங்க வக்கீல்களெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள். நீதிமன்றங்களால் வழக்குகள் 1க்கு 100 மடங்கு பெருகி இருக்கிறது. ஒரு வழக்கு எடுக்கப்படுவதற்கு, வரிசையில் வருவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில். ஆகவே இந்த நீதி அமைப்பால் முடியாது, இந்த சட்ட அமைப்பால் முடியாது. இந்த அரசியல் சாசனத்தை ஏற்படுத்திய போது ஸ்டாலின் பேசுகிறாரே, அதிகாரத்தை எங்களுக்கு கூடுதலாக கொடுப்பதற்கு சாசனம் திருத்தப்பட வேண்டும் என்று. ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் அவர்கள் தங்களுடைய அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தினால் தப்பித்து விடுகிறார்கள், அதற்கும் சேர்த்து திருத்த வேண்டும் என்று சொல்கிறாரா? அரசியல் சாசனத்தை எழுதிய காலத்தில் மந்திரியாக இருக்கின்றவன் தவறானவனாக இருந்தால் மக்களால் தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு விடுவான். ஆகவே நாம் இதற்காக தனிச்சட்டம் செய்ய வேண்டியதில்லை, இருக்கின்ற குற்றவியல் சட்டங்களே போதும் என்று கருதினார்கள். இப்பொழுது எல்லா மந்திரிகளும் இந்த தவறுகளை செய்கிறார்கள். முதலமைச்சருக்கும் அதில் பங்கு போகிறது. ஆகவே போலீஸ் முடக்கப்படுகிறது, சர்க்கார் வக்கீல் முடக்கப்படுகிறார், வழக்குகளே போவதில்லை. 1-2 வழக்குகளை நீதிமன்றமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த வழக்குகளை இழுத்து நீதிமன்றத்தால் நடத்தி முடித்து விட முடியாது. ஆகவே குற்றவாளிகள் தண்டிக்கப்படாத ஒரு அரசியல் அமைப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற போது நம்முடைய விஜய் போன்றவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். இதனால் இந்த ஊழலை பற்றி 50 ஆண்டுகளாக பேசுகிறோம். கருணாநிதியினுடைய சர்க்காரியா ஊழல் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் அரசியல் என்பது ஊழலை பற்றியது தான் என்று சொன்னால் நம்முடைய சட்டங்களால் அவர்களை தண்டிக்க முடியவில்லை என்பது பொருள். தண்டிக்கப்பட்டதால் உள்ளே போயிருப்பான், அடுத்தவன் அதை பார்த்து பயந்திருப்பான். 50 ஆண்டுகளாக பேசுகிறோம். இதை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் இல்லை. நம்முடைய அரசியல் சாசனம் போதுமானதாக இல்லை. ஆட்சியினரை தண்டிப்பதற்குரிய அதிகாரம், அந்த முனை அதில் இல்லை. ஆகவே அதை மாற்றி அமைக்க வேண்டும், அதை பொது அமைப்புக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்சியாளர் லோக் ஆயுக்தாவெல்லாம் கொண்டு வந்தார்கள். லோக் ஆயுக்தா உங்கள் கையிலே தான் இருக்கிறது.
அது இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். நாட்டில் ஜனநாயகம் என்பது ஊழலுக்கு பகிரங்கமாக வழி திறக்கிறது. இந்த 1000 2000 கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று சொன்னால் அவன் திரும்ப திரும்ப வந்து அடித்து விட்டு பிறகு 5000 கொடுப்பான், பிறகு 10,000 கொடுப்பான். இதைத்தான் செய்வான். இவனிடமிருந்து பெறுகின்ற வரியிலிருந்து இவனுக்கு ஒரு பகுதியை கொடுத்து விட்டு மீதி பகுதியை தான் எடுத்துக்கொள்வது. நான் சொன்னது போல் 4000 கோடியை கருவூலத்தில் வரவிப்பது 34,000 கோடியை நாம் சாப்பிடுவது என்கின்ற நிலையில் இந்த ஜனநாயக அமைப்பை தோற்றுவிட்டது என்று நான் சொல்கிறேன். திமுக 5 ஆண்டு காலம் மிகப்பெரிய லெவலில் ஆட்சி பண்ணிருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லி பரபரப்பாக அந்த 5 ஆண்டுகளுமே கொண்டு போயிட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியில் 90%, 70%, 80% குறைஞ்சு கொண்டே வருது. மாறி மாறி அவருடைய வாக்குறுதிகளை பற்றி பேசி அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அப்படி இருக்கையில் மீண்டும் மீண்டும் பல்வேறு கட்சிகளை தேமுதிக அவர்களை கூட்டணி மீண்டும் இணைத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் பொதுநல உணர்வுடைய அறிவார்ந்த தலைவர்கள் கட்சி நடத்தவில்லை. நான் சொல்லுகிறேன், சீமான் ஒரு விளங்காத அரசியல். விஜய்க்கு எதுவுமே புரியவில்லை. இவ்வளவு செய்திகள் நாம் பேசுகிறோம், இவற்றை பற்றியெல்லாம் விஜய் பேசுவதில்லை. அது மட்டும் இல்லை, என்னால் தான் உனக்கு 5000 கிடைத்தது, சந்தோஷமாக அனுபவி என்று சொல்லுகின்ற அரசியல் தலைவன் எந்த ஓரம் தெரிந்தவன் என்று கேட்கிறேன். நான் இதை ஸ்டாலின் நான் கொடுத்தேன் என்று சொல்வதில் ஒரு புரிதல் இருக்கிறது. நீ என்னால் தான் கிடைத்தது, நான் கொடுத்த அழுத்தம், நான் வந்த அழுத்தமே அந்த ஆளை கொடுக்க வைத்தது என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு அரசியலா என்று கேட்கிறேன் நான். ஆகவே அரசியல் தலைவர்கள் அறிவு நிலையில் ரொம்ப குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். சீமான், விஜய், வரிசையாக பாருங்கள், ஸ்டாலின் வரையிலும். ராஜாஜி முதலமைச்சர், பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம் இவர்களான எதிர்க்கட்சி தலைவர்கள். ஸ்டாலின் முதலமைச்சர், சீமான், விஜய் எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள். ராஜாஜி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியுமா நம்முடைய ஸ்டாலினுக்கு? இருந்தால் தீப்பற்றி எரியாதா? இது என்ன தெரிகிறது என்றால், இயற்கையை எந்த தரத்திற்கு தலைவர்கள் இருக்கிறார்களோ அதே தரத்திற்கு எதிர்நிலையில் ஆட்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தரம் குறைய 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 விஜய்க்கு நாம் ஏன் வரக்கூடாது என்று தோன்றுகிறது, சீமானுக்கு நாம் ஏன் வரக்கூடாது என்று தோன்றுகிறது. ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறார், விவசாயிகளை எல்லாம் அரசாங்க சிப்பந்திகளை ஆக்குவேன் என்று இந்த சீமான் அவர் உளறுகிற உளறல் தாங்க முடியவில்லை. அதற்கு மேல் ஒரு உளறல் இவர்களுக்குள் போட்டி. நான் சொன்னதை நீ சொல்லுகிறாய், புது கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டை பெற முடியுமா என்று நான் பேசினேன், இதை நீ பேசுகிறாய், என்னை காப்பி அடித்து. இது பெரிய அரசியல் தத்துவத்தை இவர் எடுத்து காப்பி அடித்து விட்டார். ஐயோ, கேவலமான அரசியல் தலைவர்கள் என்று நான் சொல்கிறேன். விஜயகாந்தனுடைய கட்சிக்கு என்ன வாக்கு இருக்குது? 6% வாக்கு இருக்குது. இந்த 6% வாக்குக்கு இத்தனை இடங்கள், துண்டை 2 பக்கம் போடுகிறார். கூத்து பொட்டலில் போய் துண்டு போடுவது, இந்த கட்சியிலும் துண்டு ஓட்டு வைக்கிறார், அந்த கட்சியிலும் துண்டு ஓட்டு வைக்கிறார். பிறகு எவன் பேரம் கூடுதலாக நடக்கிறதோ, ஆக யார் இடம் கூடுதலாக தருகிறார்களோ அவர்கள் சிறந்த ஆட்சியாளர்கள். அவர்கள் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும். தனக்கு இடம் போதுமான அளவு கொடுக்காதவர்கள் வெளியே இருக்க வேண்டும். இதான நிலைமை. காங்கிரஸ் அதைத்தானே செய்கிறது. நான் சொல்லுவேன், நீ வெளியே வந்தால் அந்த ஆட்சி மோசமானது என்று சொல்வாய், அவர்கள் இறக்கப்பட வேண்டும் என்று சொல்வாய். விஜயோடு நீ சேர வேண்டிய நிலை ஏற்பட்டால், அங்கேயே உனக்கு பேரம் படிந்து விட்டால் இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்று சொல்வாய். அப்படியானால் என்ன பொதுமக்களை பற்றிய நலன் என்ன உன் கருத்தில் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். ஒரு நிலைப்பாடு என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வெளியே வா. நான் இடம் பெறுகிறேன், பெறவில்லை, சட்டமன்றத்திற்கு வருகிறேன், வரவில்லை, ஆனால் நான் கூறுகிற கருத்தால் மக்கள் அழுத்தம் பெறுவார்கள், அதன் காரணமாக சிந்தனை மாறுதல் ஏற்படும் என்று உன்னால் கருத முடியவில்லையே. உன்னுடைய தவறுகளையெல்லாம் நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டுமா என்று பேசுகிறார் மாணிக்க தாகூர். அந்த சுமதிகளை எதற்கு நீ சுமக்கிறாய்? அது ஸ்டாலின் செய்த ஊழல், அதை அவர் சுமக்கட்டும், வெளியே வர வேண்டியதானே. எத்தனை இடங்கள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அரசியல் என்பது இடங்களை பெற்ற இடங்கள் வேண்டுமே தவிர, இடங்களே இல்லாமல் நாட்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பதவிக்கும் போகாமல் மத்திய அரசாங்கத்தில் மாற்று அரசாங்கத்தை ஏற்படுத்தி விட்டார். ஒரு மனிதனாக இருந்து இந்திரா காந்தியினுடைய ஆட்சி கவிழ்ந்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தி எவ்வளவு சிந்தனைகளை அவர் செய்தார். ஜெயபிரகாஷ் நாராயணன் இருக்கிறது பீகாரில் ஊழல் பெருத்து விட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களை திரும்ப பெற வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். இவன் அயோக்கியத்தனமாக பல கோடி சேர்த்து விட்டான், இவன் வெளியே வர வேண்டும் என்று இந்திரா காந்தி சொன்னார். ஆட்சி முறை படுத்துவிடும், சட்டம் படுத்துவிடும், ஜனநாயகம் படுத்துவிடும், இப்படி ஒருவனையும் பதவிக்கு போனவன் எல்லாம் திரும்ப அழைப்பது என்ற நெருக்கடியை உங்களுடைய செல்வாக்கினால் மக்களிடம் உண்டாக்குவீர்களே. கடைசியில் பீகார் அரசு கவிழ்ந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் இருக்கிற போது கவிழ்ந்தது.
அப்புறம் எப்படி ஜனநாயகத்தை நடத்த முடியும்னு கேட்டார். தப்பானவனாக இருந்தால் தானே மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். அவனை வெளியே வர வேண்டும் என்று ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லுகிற போது, வல்லபாய் பட்டேல் முதலமைச்சராக இருந்தால் அவர் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒப்புக்கொள்வார்களா ஜெயபிரகாஷ் நாராயணன் சொன்னால்? ஆகவே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், தலைவர்களின் தரம் இறங்கி கொண்டு வந்துவிட்டது. நேர்மையை போற்றுகிற ஒரு கூட்டம் 1930க்கும் 1970க்கும் இடையே இருந்தது. அது காந்தியால் உருவாக்கப்பட்ட கூட்டம். அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள், அறிவுடையவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் பெரிய இன்டலெக்சுவல் ஜெயிண்ட். இப்பொழுது சீமானை போல, விஜயை போல அறிவுத்தரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. சும்மா ஆட்சிக்கு வர வேண்டும், மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே தவிர, வந்து என்ன செய்வது? உனக்கு கடனை பற்றி கவலை இல்லை, பற்றாக்குறையை பற்றி கவலை இல்லை. 5 லட்சம் கோடி, இதற்கு என்ன வட்டி கட்டுக்கிறோம்? பற்றாக்குறை ஏன் 50,000 கோடி வருகிறது? இந்த 50,000 கோடி சேரு கடனில். சரி, எவ்வளவு நாளைக்கு நீ வட்டி கட்டுவாய்? எப்படி இந்த அரசை நடத்துவது? என்ன காரணத்தினால் இந்த அரசு போதுமானதாக இல்லை? வை இட் ஷுட் கோ? பேச தெரியவில்லையே உங்களுக்கு? என்னோட கேள்வி இறுதி ஐயா. நீங்கள் கடந்த பல தேர்தலில் பார்த்துருப்பீங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய வரவு, இது தாவேக்காவை வைத்து காங்கிரஸ் திமுகவோட இடம்பெறம் பேசப்படுகிறது. தாவேக்கா ஒருவேளை திமுகவும் இப்போ ஒரே மாதிரி காப்பி கட்டாக சில விஷயங்கள், கொள்கையிலிருந்து எல்லா விஷயங்களும் காப்பி கட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தாவேக்காவோட வருகை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஆனால் நியாயமாக ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத விஜய் போன்றவர்கள் நாட்டில் 30% இருக்கிறது என்று சொல்வதும், நான் ஆட்சிக்கு வந்து விடுவேன் என்று சொல்வதும் நாட்டினுடைய அரசியலை கவலைக்குரியதாக ஆக்குகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கூட்டமை பாலிடிக்ஸ் டெமோக்ரஸி என்ன தெரியுமா? இட் இஸ் மீடியாக்கர்ஸ் டெமோக்ரஸி தான். மீடியாக்கர்ஸ் ரூல் தான். ஜனநாயகம் என்ன செய்யும் என்றால், ரொம்ப மட்டமானவர்களைத்தான் ஆட்சியை கொண்டு வரும். பெருவாரியான மக்களின் நிலைக்கு ஏற்ப, அவர்களின் சுவைக்கேற்ப அவர்கள் ஆழ்வார்கள். உனக்கு 2000 தருகிறேன், கோடைக்கு 2000 தருகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இந்த சிந்தனைக்கு இந்த மக்களை கொண்டு வந்து விடுவார். இதெல்லாம் நாடு விடுதலை அடைந்த போது இல்லையே, ஒரு இலவசம் கிடையாது. ரேஷன் அரிசியை தூக்கி விட்டார் ராஜாஜி. இதற்காக இது ஊழலை வளர்க்கிறது என்று தூக்கி விட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தகுதி வாய்ந்த அரசியல் தலைவர்கள் இல்லை, தகுதி வாய்ந்த அரசியல் பிரச்சனைகள் பேசப்படுவதில்லை. 40 இடங்களை 32 இடங்களாக குறைத்து விட்டா என்று பேச தெரிந்த ஸ்டாலினுக்கு ஏன் குறைந்தது? அது நான் கேட்கிறேன். உன்னுடைய தலைவருக்கு தலைவர் அண்ணா இருந்தாரே, அவர் காலத்திலேயே இது ஏற்பட்டு விட்டது. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இடம், தமிழ்நாட்டுக்கு ஏன் 40 இடம் என்று கேட்டாயா? 1 vote 1 face 1 value என்ற முறை தப்பானது என்று உங்கள் அண்ணா சொன்னாரா? என்ன பேசினீர்கள்? அதனுடைய விளைவு இன்றைக்கு அது 130 இடம் அவன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நாங்கள் 2 பேருக்கு 1 ஓட்டு பெற்றிருக்கிறோம், நீ ஒரு ஆள் 2 ஓட்டை பெற்றிருக்கிறாய் என்று சொல்கிறான். ஒரு எம்பி தேர்தலில் 12 லட்சம் பேரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். 30 லட்சம் பேர் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறான். அவன் 30 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு அரை மதிப்பு தான் ஓட்டு மதிப்பு வருகிறது, நமக்கு ஒரு மதிப்பு வருகிறது. இதெல்லாம் அரசியல் சாசனத்தை திருத்த உன்னால் முடியுமா? இது என்ன என்று உனக்கு ஏற்படுத்த முடியுமா? வெறும் இந்தி என்று கத்தி கொண்டிருக்க முடியுமே தவிர, சரியான கொள்கை இந்தி எதிர்ப்பு என்பது சரியான கொள்கை என்பது தான் என்னுடைய கருத்து. இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியை தள்ளி வைத்துக் கொள்வதன் மூலம்தான் இந்தியாவை உருவாக்கிய மொழி இல்லை இந்தியை. காந்தி இந்தி பேசிய சுதந்திரத்தை வளர்த்தார். சென்னைக்கு இந்தியில் பேசினார், ஆங்கிலத்தில் தான் பேசினார். பிஜேபிக்காரன் தான் இந்தியில் பேசுகிறார், அதை தமிழில் மொழிபெயர்க்கிறார். முன்பு அஸ்ஸாம்காரனும் தமிழனும் எதன் மூலம் இணைந்தார்கள்? வெள்ளைக்காரன் கற்பித்து ஆங்கிலத்தின் மூலம் இணைந்தார்கள். ஆக ஆங்கிலம்தான் முதல் முறையாக ஒரு லிங்க் லாங்குவேஜாக இந்தியாவை உருவாக்கியதே ஆங்கிலம்தான். அவர்களும் நாமும் உறவாடுகின்ற நிலையை ஏற்படுத்தியதே ஆங்கிலம்தான். ஆங்கிலம் என்ற பொதுமொழி வந்திருக்காவிட்டால் வங்காளி வங்காளியாக இருப்பான், தமிழன் தமிழனாக இருப்பான், 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உறவு இருக்காது. எந்த மொழி இணைப்பை ஏற்படுத்தியதோ அந்த மொழி தான் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும். அந்த அறிவு இவர்களுக்கு கிடையாது. இதை சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. ஆக இந்த கருத்து இது 1-2 கருத்துக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுகிறார்களே தவிர, அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும், சுய ஆட்சி வேண்டும். 30 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாய், போய் 2G ஊழல் பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு வந்தாயே தவிர ஒரு அதிகாரத்தையாவது பெற்று வந்திருக்கிறாயா? கல்வியை இந்திரா காந்தி தான் கொண்டு போனார். அந்த கல்வியை திரும்ப எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தாருங்கள் என்று கூட்டணி கட்சியிலிருந்து உன்னால் பேச முடியவில்லை என்று சொன்னால் நீ பேசுவது அயோக்கியத்தனம் என்று நான் சொல்கிறேன். கச்சத்தீவை நீங்கள் கொடுப்பீர்கள், மோடி படையெடுக்க வேண்டுமா? நீ கொடுப்பாய், இந்திரா காங்கிரஸ் கொடுக்கும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுப்பீர்கள், மோடி படையெடுத்து
அந்த நாட்டை அமுக்கி அந்த கச்சத்தீவை பிடிங்கி கொண்டு வர வேண்டுமா? பொறுப்பு எடுத்துக்கொள். தவறு நேர்ந்து விட்டது, எங்கள் காலத்தில் நேர்ந்தது. இப்பொழுது மோடி அதை சரி செய்து தர வேண்டும் என்று சொல். நான் நியாயம் என்று ஒப்புக்கொள்கிறேன். கண்டிப்பாக. மிக்க நன்றி உங்கள் நேரத்தை கருத்தில்